நான் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னா அந்த மாதிரி தட்டு வந்து செட் ஆகுதுன்னா இந்த வெஜ் தாலி நான்வெஜ் தாலி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த தட்டுலாம் நான் வாங்கினேன். இது நம்ம வீட்டில் முன்னாடி இல்லை, அதனால இது வாங்கினேன். அது கூடவே இந்த கப்பு இந்த டம்ளருங்க இதெல்லாம் சேர்த்து வாங்கினேன். அப்புறமா இங்கே இது ஒன்று, இது வந்து மாலில் வாங்கினேன், இதெல்லாம் ஒரு கடையில் வாங்கினேன். அப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ், நம்ம ஹாட் பாக்ஸ் தான் போச்சு இல்லையா, சரி ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதை மாதிரி நம்ம வீட்டில் வந்து இட்லி சட்டி மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு, இது வாங்கினேன். இதோட இந்த பிராண்ட் வந்து ஆங்கர். இந்த ஹாட் பாக்ஸோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 1400 போட்டிருந்தாங்க. 25% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1100 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 1100 வாங்கினோம். அதுக்கப்புறமா இந்த பவுலெல்லாம் வாங்கினோம். இதெல்லாம் செட்டாக கிடையாது, நம்ம வந்து இது தனித்தனியாக தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வாங்கினேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் இந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி சும்மா பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்றதுனால நான் இந்த பவுல் வந்து 8 வாங்கினேன். இந்த பவுல் மட்டும் 8. அப்புறம் இந்த நடுவில் வைக்கிற பெரிய பவுல் வந்து தனியாக, இது மட்டும் தனியாக ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஒன்று மட்டும், இது ஒன்று மட்டும் 144 ரூபா. ஆனால் டிஸ்கவுண்ட்லாம் போக 108 ரூபா இப்படி வந்துச்சு. இது வந்து 105 ரூபா இதில் போட்டிருக்கு, டிஸ்கவுண்ட் போக 80 ரூபா 80 ரூபா 70 பைசாவா எவ்வளோ போட்டிருந்துச்சு. அப்புறமா இந்த தட்டு பெரிய சைஸ் தட்டு, இது வந்து 615 ரூபா சொன்னாங்க. அப்புறமா அதில் இதுலேயும் 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 415 ரூபா எவ்வளோக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 415 இவ்வளோ தான். இது நான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா, நான் வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ணேன், அதனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பவுல் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க, பார்க்குறதுக்கு டிசைனும் நல்லா இருக்கு, நல்லா சைனிங், இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக வாங்கினேன். அப்புறமா எக்ஸ்ட்ரா இந்த டம்ளரும் வாங்கினேன் நான் தண்ணி குடிக்கிறதுக்கு. 4 டம்ளர். ஆமாம், இது பாருங்க 4 டம்ளர். இந்த டம்ளர் ஒன்று 110 ரூபா போட்டிருந்தாங்க, டிஸ்கவுண்ட்லாம் போகும். இந்த ஒரு டம்ளர் வந்து 82 ரூபா. அப்புறம் இந்த டீ ஆத்துறதுக்கு ஒரு கப்பு ஒன்று வாங்கினேன், இது வந்து 108 ரூபா. அதுக்கப்புறமா இது இங்கே ஒரு செல்லோ, இது எதுக்காக வாங்கினேன், இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில், இது பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் பானை. இது வந்து மூடி போட்டோமா, இது எங்க வைப்போம் நம்மமா, இந்த மாதிரி ஒரு மூடி, இதுக்கு வந்து ஒரு மூடி இருக்கு. அதுக்குள்ள ஒருவேளை இது இப்படி தண்ணி இங்க எப்படி தெரியுமா, இப்படி திறந்து இப்படி குடிச்சிட்டு எடுத்து இப்படி ஊத்திக்கலாம். அதுதான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் அசுமா கண்டுபிடிக்குது. இந்த மாதிரி நல்லா இருக்கு. ஒருவேளை இதுக்குள்ள கம்பங்கூழ் ஊத்திட்டு இதுக்குள்ள சைடிஷ் ஊத்தி எடுத்துட்டு போகணுமோ? கம்பங்கூழ் ஊத்தி தான் சைடிஷ் ஊத்துமா? ஏன் கஞ்சியை கரைச்சி இதுல ஊத்தி, கஞ்சியை கரைச்சி இதுல ஊத்தா, இதுல ஊத்தி பச்சை மிளகாய் வெங்காயம் அதுல போட்டு எடுத்துட்டு போயிடும். ஜூஸ் எடுத்துட்டு போனா ஜூஸ் எடுத்துட்டு போலாம், தண்ணி எடுத்துட்டு போலாம், குழம்பு ஊத்தி கூட எடுத்துட்டு ரசம் ஊத்திட்டு இதுல ரசம் இல்ல மாட்டிக்கும், இதுல வராது, வடிகட்டி எடுத்துட்டு போகணும். இது வந்து இந்த ஜக்கு ஒண்ணு வாங்கினோம். இது வந்து ஜக் இல்ல பாட். இந்த வாட்டர் ஆளாலும் ஒண்ணு சொல்லாதீங்கப்பா. இந்த வாட்டர் கேன் வந்து நான் 366 ரூபாய்க்கு வாங்கினேன். இது செல்லோ வாவ் அப்படின்னு போட்டிருக்கு. இதோடது நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது, அதனால இது வாங்கினோம். உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைபர்ல இருக்குங்க ஃபுல்லுமே. உள்ள இந்த மாதிரி இங்க இருக்குதா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது ஹீட் எல்லாம் தாங்காது. உள்ள எல்லாம் வேர்த்த மாதிரி இருக்கு. இல்ல அந்த இது வச்சிருக்காங்க, ஆமா போல. இத படிச்சு பார்த்தா தெரியும். அதே அங்க ஓடிட்டு இருக்கு. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கான். கிரில்டு கவர், ஃபில்டர் ஃபில்ட் பாடி பாருங்க எத்தனை இருக்கு. ஆனா இது 3 பார்ட் இருக்கு. கூலிங்கா ஊத்துனா நிக்கும்னு சொல்லவே இல்லையே. ஆனா சூடாகாது, வெளியே தண்ணி வந்து இப்ப நார்மலா நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் கார் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த தண்ணி வந்து ஹீட் ஆயிடும். ஒருவேளை இதுக்குள்ள அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகாம நார்மல் டெம்பரேச்சர்லயே இருக்கும் போல, அதனாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து ப்ரூஃப் ஃபில்டர் வாங்கினேன் 366 ரூபா. இது வந்து எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 700 ரூபாய் போட்டிருந்தாங்க. ஆனா அவங்க வந்து பாதி பிரைஸ் போட்டு 366 ரூபாய் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது நமக்கு வந்து இதுல இருக்கதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் கேன்ல எடுத்துட்டு போற தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசி இல்லாம ஒரு வண்டியில ஏசி இல்லாம கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு வெளியில போயிட்டு வந்து அந்த தண்ணி எடுத்து குடிச்சோம்னா ஹீட்டா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இதுல இருந்துச்சுன்னா அந்த நார்மலா அந்த கூலிங் எப்பயுமே குடிக்கிற மாதிரி நார்மல் கூலிங் இருக்கும். அதனால இப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால ஊத்தி வச்சுட்டு நான் சொல்றேன், அப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்படிதான் இது மாதிரி வாங்கினேன். இது எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல். எதுக்காகனா நம்ம வந்து அதிகமா அவுட்டிங்லாம் போறப்ப வாட்டர் கேன்ல 1 லிட்டர் கேன்ல நம்ம வீட்டுல நார்மலா இருக்க 1 லிட்டர் வாட்டர் கேன்ல தான் எடுத்துட்டு போறோம். அது வந்து சீக்கிரமா காலியாகி போயிடுது. அப்புறமா தண்ணி பெரிய வந்து
பெரிய கேனுங்கெல்லாம் இருக்குல்ல, 1 லிட்டர் ஜூஸ் கேன்கள் எல்லாம் ஊற்றிட்டு போனோம்னா அதை வேற ஒரு சின்ன வாட்டர் கேனில் மாற்றி அதை இதுல எல்லாம் பண்ணுறதுக்கு சரி இதையே ஒன்றா வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து அப்பப்போ இந்த இதில் பிடிச்சி குடிச்சிக்கலாம், இல்லைன்னா வாட்டர் கேனுங்களை ஊற்றி கூட எடுத்துக்கலாம். அதனால எனக்கு இது வந்து சரி வாங்கணும்னு நினச்சிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. 366 ரூபாய்க்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக சின்ன டப்பாவே 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு வாங்குறோம். இது 366 ரூபா பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால இது ஒன்று வாங்கினேன். இந்த ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து 1400 ரூபாய் சொன்னாங்க. நம்ம 1100 ரூபாய்க்கு வாங்கினோம். 3.5 லிட்டர் ஹாட் பாக்ஸ் இது. உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு வீட்டுக்கு இந்த அளவுக்கு ஹாட் பாக்ஸ் தேவைப்படும். ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா இதில் ஹீட்டு தாங்குதா தாங்கலையா அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்காக இருந்தாலும் சரி, இந்த வாட்டர் கேனுக்கும் இந்த ஹாட் பாக்ஸுக்கும் அது கூலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டெம்பரேச்சரில் இருந்தாலே நமக்கு போதுமானது. நல்ல கூலிங் வாட்டர்லாம் தேவை கிடையாது. அதனால அந்த அளவுக்கு இருந்தாலே அது போதும். அது எப்படி தாங்குது, இது ஹாட் பாக்ஸில் எவ்வளோ நேரம் ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம டெய்லியும் தான் வீடியோ போடுறோம். அந்த வீடியோலாம் நான் சாதம் வச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் வந்து மேட் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்க. ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஒரு இட்லி குண்டா மாதிரியே இருக்கு பார்க்குறது. இதோட ரிவ்யூவெல்லாம் உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன். நிறைய ரொம்ப நாளாக வந்து எனக்கு வீட்டில் வந்து இந்த அஞ்சரை பெட்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நான் வந்து இது வந்து அஞ்சரை பெட்டி பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக இருந்துச்சு. நான் ஆர்டர் போட்டப்போ எப்படி வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1199 ரூபா. அமேசானில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். இப்போ இதில் பார்க்கலாம் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏவாதுங்க அழகாக இருக்கு பாருங்க, சுற்றி தெரியுதா? அழகாக எடுக்கலன்னா வச்சுக்கோ, உனக்கு பிச்சு போவேன். இங்கே பாருங்க, க்யூட்டாக இருக்குது, குட்டியூண்டா அழகாக இருக்குது. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் பிடிக்கும். அதிகமாக பிடிக்காது, கம்மியாக தான் பிடிக்கும். சும்மா நம்ம ஒரு இதுக்காக குட்டி ஃபேமிலி வச்சுக்கலாம், சின்ன ஃபேமிலி வச்சுக்கலாம். நம்மளுமே வந்து ஒரு ஷோவுக்காக சமைக்கிறதுக்கு அது கூட ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூடியும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை வந்து ஸ்க்ரூ வச்சு இப்படி டைட் பண்ணணும். இதை அது அப்புறமா பண்ணிக்கலாம். பிசுக்குன்னு போச்சு, இதுக்குள்ளே இருக்கட்டும். அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. உட்டனில் பவுல் இது. இது வந்து தேங்காய் தொட்டியில் மரத்தில் இருக்கிற ஒரு பவுல் இது. இதில் செட்டு வந்து 4 வந்துச்சு. இது அப்புறமா இதுக்கு இந்த 4 பீஸ் வந்துச்சு. சூப்பராக நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து சைஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை, போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த பவுலுமே எனக்கு பிடிச்சிது. என்னென்னா இதில் வந்து ஏதாவது எடுத்து இந்த பொரியலுங்க கூட்டுங்க இந்த மாதிரிலாம் இதில் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது வெட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வீட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து 1199 ரூபா, 1200 ரூபா. இது வந்து 1470 ரூபா எவ்வளோ வந்துச்சு. ரெண்டும் தான் நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேட்டு வந்து என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம், யூஸ் பண்ணி. தண்ணியெலாம் என்னவா இருந்தாலும் வுட்டில் வந்து மரத்தில் வந்து தண்ணி பட்டதுன்னா ஏதாவது ஆகுமோ என்னமோ தெரியல. ஆனால் இது வந்து சூப் பவுல், இந்த மாதிரி தண்ணி குழம்பு இந்த மாதிரி பவுலுன்னு தான் நான் ரிவ்யூவில் படித்தேன், நல்லா இருக்குன்னு. அதனால சரி வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரேட்டு வந்து சொல்லப்போனால் ரொம்ப ஜாஸ்தி தான். ஒரு வேலை இந்த வேலைப்பாடுக்கு இந்த காசு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. இதே நம்ம ஸ்டீல்ல எல்லாம் வாங்குறோம், அதுவே 1000 ரூபாய் 1500 தான் வாங்குறோம். இது ஒரு மரத்துல இவ்வளவு ஃபினிஷிங் கொடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா பவுல் பண்ணி அதை இதுக்குள்ள வச்சு கொடுக்கறதுக்கு தாராளமா கொடுக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ரேட், 1400 ரூபாய். 4 பவுல் இருக்குல்ல, அதனால 1400 ரூபாய் இருக்கலாம். ஒன்னே 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் கணக்கு கூட 200 ரூபாய் 300 ரூபாய் இல்லாம எப்படி வாங்குறது? பரவாயில்லதான் எனக்கு தோணுது. ஆனாலும் மனசு வந்து கொஞ்சம் அதிக ரேட்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு வேற ஒண்ணு இல்லை.